வணக்கம். 2 நாளாக தாவேகா தொண்டர்கள் அப்படியே சுருங்கி போய் கிடக்குறாங்க. அவங்க எதிர்பார்த்தது அவ்வளவாக நடக்கலை. அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, உடனே இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி 7ஆம் தேதி மத்தியானம் முதல்வர் பதவி ஏற்றுக்கிடுவார், அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்க போயிடுவார், என்னமோ மாதிரி கனவெல்லாம் கண்டாங்க. அவங்களுக்கு சுத்தமாக அரசியல் அறிவே கிடையாது. அவங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் தான் இருக்காங்கிறது அந்த நடவடிக்கைகளிலிருந்து தெரியுது. தொங்கு சட்டசபை தான், பரிபூர்ண மெஜாரிட்டி இல்லை. டிவிகேவுக்கு பரிபூர்ண ஆதரவு இல்லை. அடுத்த கட்சிகளுடைய ஆதரவை தான் அவங்க வாங்கணும். யார்கிட்ட வாங்கிறது? தீய சக்தின்னு தேர்தல் மேடைக்கு மேடை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லிட்டு வந்தார் விஜய். அந்த தீய சக்திகளிடம் கூட்டணி கட்சிகளாக இருந்த அந்த கட்சிகளிடமிருந்து தான் இப்போ ஆதரவு பிச்சை வாங்கிட்டு இருக்காரு. பிச்சைன்னு சொன்னால் கேவலம் இல்லை. அவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதுலேயும் ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. பிஜேபிக்கு எதிரி காங்கிரஸுங்கிறது நல்லாவே தெரியும். இவர் முதல்ல அவர் கட்சி மாத்திரம், டிவிகே மாத்திரம் இவ்வளோ மெஜாரிட்டியில் இருக்குது, இவ்வளோ தொங்கு சட்டசபையில் இந்த எண்ணிக்கையில் இருக்குது, எங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுங்கன்னு சொன்னால் அவர் கவர்னர் எப்போவோ கொடுத்துருப்பார். இவங்க என்ன பண்ணாங்க, யார் செஞ்ச ஆலோசனைன்னு தெரில. காங்கிரஸ்காரன் 5 பேர் ஆதரவு கொடுத்துட்டான் அப்படின்னோன்னா அந்த 5 பேர் பேரும் போட்டு அந்த நம்பிக்கையை கொண்டு போட்டு கொடுத்த உடனே கவர்னர் காண்டாயிட்டார். கவர்னருக்கு டெல்லியிலேருந்து மண்டேயில் குட்டு. நம்மளை எதுக்கிற கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு அவன் ஆட்சி அமைக்க வந்திருக்கிறான், அவனை எப்படி சும்மா அப்படி அனுமதிக்கிறது? கொஞ்சம் நம்ம வேலையை காட்டுங்க அப்படின்னு அவங்க மேலிடத்து உத்தரவு வந்த பிறகு இவர் என்ன பண்ணார், பட்பட்டுன்னு காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு ஆளுநர். இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி கான்வாய் கொடுத்தானுங்க போலீஸில். வீட்டுக்கு முன்னால் போய் டிடெக்டர் பாக்ஸ் எல்லாம் வச்சானுங்க. இப்போ கவர்னர் கேட்குறாரு, இதெல்லாம் யாரை கேட்டு செஞ்ச? இதெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு யார் உத்தரவு கொடுத்தா? அப்படி இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸை இப்போ வாங்குறாரு. ஒரு இது தெரிய வேணாமா? ஆனால் கவர்னர் செஞ்சது மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவர் ஆளுநர் ஹவுஸில் ஆளுநர் மாளிகையில் மெஜாரிட்டியே நிரூபி அப்படின்னு சொல்கிறது தப்பு. அரசியல் சாசனப்படி தப்பு. எஸ்ஆர் பொம்மை வழக்கிலேயே அது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய இடம் அசம்பிளி தான், ஃப்ளோர் தான். அங்கே தான் எனக்கு இத்தனை தான் ஆதரவு இருக்குங்கிறத காட்டக்கூடிய வலிமை அந்த கட்சிக்கு இருக்கணும். அங்கே தான் நீங்கள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமே தவிர, நீ அந்த லிஸ்ட்டை கொண்டா என் மாளிகையிலே நிரூபி அப்படின்னு ஆளுநர் சொன்னால் அது அரசியல் சட்டத்தை அவமானப்படுத்துவதாகும். அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இதை எடுத்து காட்டுறதுக்கு, எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே டிவிகேயில் ஆள் இல்லை, அரசியல் ஆலோசகர்கள் இல்லை. எவன் வீட்டில் எவன் குடியை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் அவர்கள்ட்ட ஆதரவு ஆலோசகர்கள் இருக்காங்களே தவிர, ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுத்து சொல்லக்கூடிய அரசியல் அறிவு சொல்வதற்கு டிவிகேயில் ஆள் கிடையாது, ஆள் பற்றாக்குறை. ஆதவர்ஜனாக்கெலாம் அரசியல் தெரியாதுங்க. அங்கே அரசியல் தெரிஞ்ச ஒரே ஆள் செங்கோட்டையன் தான். அவர் ஒரு ஆள் தான். அவர் எத்தனை பேருக்கு தான் ஆலோசனை சொல்லுவார்? ஆக சரியான முறையில் சரியான இடத்தில் காயை நகர்த்த தவறிவிட்டது டிவிகே. இந்த இடைவெளியில் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். அதாவது காங்கிரஸை ஆதரிக்க விட்டாங்க, ஆதரிப்பு லெட்டர் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா டிவிகே, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆதரவு தரப்போகுது அப்படின்னு ஒரு கடைந்தெடுத்த பொய்யை சொல்லிட்டு வர்றாங்க. அந்த கடைந்தெடுத்த பொய்யை அழகாக பட்டை தீட்டி சொல்லுகிறது தந்தி டிவி. அவங்களுக்கு அதுதான் வேலை.
தந்தி டிவி தான் டிவிகேயினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், மவுத் பீஸ். அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் ஆலோசனை சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து விஜய் கட்சிக்கு ஆதரவு தரப்போகிறதாம் அப்படின்னு. மகா பிளண்டர். இது சொன்னாமல் அவன் வாய் நாக்கு அழுகி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான பொய். அடுத்து இன்னொன்று, சட்டசபை ஆரம்பித்த பிறகு அதில் இவங்க ஆட்சி பலத்தை, சட்டசபையினுடைய உறுப்பினர் ஸ்ட்ரென்த்தை நிரூபித்த பிறகு இவங்க அடுத்த கட்ட எலெக்ஷனுக்கு தயாராகணும். உள்ளாட்சி தேர்தல். அந்த உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக ஆட்களை நிப்பாட்டி ஆகணும். இப்போ அந்த வேலையும் இருக்குது. இப்போ காங்கிரஸ் இருக்குல்ல, அது ஒரு நாணயமான ஒரு தேர்மையான தேசிய கட்சின்னு சொன்னால், திமுக ஆதரவில் ஜெயிச்ச அந்த உள்ளாட்சி தேர்தல் தலைவர் பதவிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க கண்ணியமான முறையில் ரிசைன் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது பாரம்பரியமான கட்சி, காங்கிரஸ் கட்சி, அரசியல் பாரம்பரியம் உள்ளது. அவர்களுக்கு கண்ணியம்னா என்னன்னு தெரியும், உண்மைன்னா என்ன, உண்மைக்காக போராடக்கூடியவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் திமுகவினுடைய உதவியோடு ஜெயிச்ச உள்ளாட்சி தேர்தல் தலைவர்கள் பதவி இருக்குல்ல, அந்த பதவியெல்லாம் அவங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு திமுகவில் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இது அடுத்து நடைமுறைக்கு வரப்போகுது. இன்றைக்கி திமுக சட்டசபை மெம்பர்கள் கூட்டம் நடந்தது. அதில் சட்டசபை கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கலை. காரணம், இன்னும் சட்டசபையே கூடலை, அது கூடுவதற்கான அறிவிப்பு கூட வரலை. இந்த நிலைமையிலேயே நம்ம முந்திக்கிட்டு போய் நம்ம தலைவரை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணியமான போக்குனால அவங்க தலைவரை அறிவிக்கலை. ஏன்னா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பான வகையில் உள்ள கட்சி. அதிமுக பாருங்கள், அப்படி இல்லை. இப்போ சிவி சண்முகம் இருக்கார்ல, அவர் எம்பியாக இருந்தார், எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இப்போ அவர் இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டார், டெல்லி பிறந்துட்டார். காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நான் ராஜினாமா பண்ண போகிறேன், எம்பி பதவி, ராஜ்யசபா சீட்டை நான் ராஜினாமா பண்ண போகிறதுக்காக நான் டெல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யாங்கிறத அவர் டெல்லியில் போய் யாரை சந்திக்கிறாருங்கிறத பொறுத்து இருக்குது. நேற்று வரைக்கும் முகத்தில் முகமலர்ச்சியோடு இருந்தார். அன்றளந்த தாமரை போல் மின்னுதமான ராமனை பற்றி சொல்லுவார் கம்பர். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு புன்முறுவல், அப்படிங்கப்பா, அவ்வளவு வாய அந்த அளவுக்கு புன்னகை இருந்தது. இப்போ 2 நாளாக அந்த புன்னகையை காணும். காரணம் என்னென்னா, சிவி சண்முகம் அந்த கட்சியை உடைச்சி 30 எம்எல்ஏக்களை அவர் பக்கம் கொண்டு போயிட்டார். இந்த 30 எம்எல்ஏக்களை அவர் பக்கம் கொண்டு போயிடுறதோடு இல்லாமல் அவர்களை டிவிகேக்கு ஆதரவாக செயல்பட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் அவுத்து விட்டு போயிருக்காரு. இது உண்மையா பொய்யா? அவங்க எல்லாம் போய்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இந்த பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் தங்குற அரசியலை தொடங்கி வச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போவும் அந்த ரெசார்ட்டில் கொண்டு பங்கு வச்சுருக்காங்க அவர்களுக்கு ஆதரவானவர்களே. தபாகவுக்கு ஆதரவு தரக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் டிவிகே தருவதாக ஒரு வாக்குறுதி சொன்னிச்சான். இப்படி ஒரு செய்தியும் உலா வருது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி செய்திகள் வர்றதெல்லாம் தவிர்க்க முடியாது. அவன் இஷ்டத்துக்கு கிளப்பி விடுவான். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட்டில் இருக்க போது கிளப்பி விடப்படலையா? நம்ம கருணாஸ் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணார்னு செய்திகள் வரலையா? அதே மாதிரி இப்போவும் வருது. அதை தவிர்க்க முடியாது. இப்போ 41 பேர் உயிர்களை கரூரில் கொன்னொழிச்சாங்க டிவிக்கு. அந்த கூட்டத்தினால தான் 41 பேர் உயிர் பலியானாங்க. அந்த உயிர் பலியான குடும்பத்தையெல்லாம் தன்னுடைய இடத்துக்கு வர சொல்லி அவங்க காலில் விழுந்து ஃபோட்டோ எடுத்து மன்னிப்பு கேட்டவர் விஜய். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நியாயம் உள்ளவர் அவர். அவருடைய கட்சிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? இப்படி தானே இருப்பாங்க. இப்போ போகிற இடத்துலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, தீய சக்தின்னு தான் டிவிக்கு
சீஃப் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ அவங்க கட்சியில் போய் ஆதரவு கேட்குறாரு. சிபிஐ, சிபிஎம், விசிகே தலா 2 சீட்டு வச்சுருக்காங்க. மொத்தம் 6 பேர். அவர்களுடைய ஆதரவு இந்த கட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் மெஜாரிட்டி காமிச்சிடலாம். இதுக்காக அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை வாங்குவதற்காக அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தீவிரமாக இருக்காங்க. இதில் அவங்க உடன்படுவாங்களா? அதாவது சிபிஐ, சிபிஐஎம், விசிகா இவங்கெல்லாம் உடன்பட்டு போவாங்களா, இல்லை நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுடைய தலைமைக்கு தான் தெரியும். கட்டுப்பட்டவர்கள் யாருக்கு? ஏன்னா இப்போ அவங்க யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு சேர்த்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை ஜெயிக்க வச்சது எம்எல்ஏக்கெல்லாம் ஆக்கி அவர் அழகு பார்த்துருச்சு. நீ அவங்க முதுகில் குத்துனாலும் சரி, மூஞ்சியில் குத்துனாலும் சரி, எப்படி சொன்னாலும் அந்த கட்சிக்கு தான். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவிதி அப்படின்னு அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தான். வேறு என்ன செய்ய முடியும்? அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குத்தான் நம்மளும் ஜெயிக்கிறவனுக்கு போட்டுக்கிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையை கடத்திட்டு போகணும். ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அழகாக சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க, ஏன் போட்டியிடலை, என்னாச்சு அப்படின்லாம், இது கட்சியிலேருந்து அவ்வளோதானா அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகமும் சரின்னு சொல்லிடுச்சு, மக்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி எங்களுடைய அடுத்த இலக்கு உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களே நாங்கள் வெற்றி பெறுவோம், இது உறுதி. அதுக்காக மக்கள் நீதி மைய தொண்டர்கள் உழைப்பதற்கு தயாராக வேண்டும். சட்டசபை தேர்தலை விட்டுருங்க, உள்ளாட்சி தேர்தல் மக்களுடன் நெருங்கி பழகக்கூடியது. அந்த நெருங்கி பழகக்கூடிய அமைப்புகளை நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக எம்எல்ஏ, எம்பி அடுத்து ஈஸியாக நம்ம பக்கம் வரும். எம்பி பதவிக்கு முன்னோட்டமாக நம்ம உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை பெற்றாக வேண்டும்ங்கிற மன உறுதியோட உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.